ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா எல்லோரும்? நாங்கள் எங்கே போயிட்டு வரோன்னா போஸ்ட் ஆஃபீஸ் போயிட்டு வரோம். போஸ்ட் ஆஃபீஸ் எதுக்கு போயிட்டு வர அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கள் பாப்பா மேட்ச்சில் ஒரு 1000 ரூபா வாங்கிட்டு வந்தது. அந்த 1000 ரூபா எடுத்துமே நம்ம எதுக்கு செலவு பண்ணோம்? அதை எடுத்துகிட்டு போய் புள்ள பேரில் போட்டாலும் அது பாட்டு கிடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பேரில் எடுத்துகிட்டு போய் போட்டு வரும். ஒரே டிராஃபிக்காக இருக்குது ரோடு ஃபுல்லாக. எல்லாரும் எங்களையே பார்த்துக்கிட்டு போகிறோம். படிப்பில் கம்மி தான், ஆனால் விளையாடுறதுல ஆர்வம் பயங்கரமாக இருக்குது. அதனால் சரி விளையாட்டாவது அதிலையாவது போட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. பார்க்குக்கு போகலான்னு பார்த்தா பார்க்கு சாத்திட்டாங்க. 11 மணியோட க்ளோஸ். பார்க்குக்கு போகலான்னு பார்த்தோம் போஸ்ட் ஆஃபீஸ் போயிட்டு. கடைசியில் பார்த்தா பார்க்கே சாத்திட்டாங்க, க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எப்படியா வரமாவா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நான் என்ன பண்ணேன், பஸ்ஸுக்குது சொல்லிட்டு போஸ்ட் ஆஃபீஸ்லேயே சாப்பாடு நாங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு கப்பில் சாப்பாடு புளிக்குழம்பு எடுத்துக்கிட்டு வந்திருந்தேன். அதை வச்சு போஸ்ட் ஆஃபீஸில் தட்டு வேற ஒன்று எடுத்து பேக்கில் வச்சுட்டு பாருங்க. சாப்பிட்டு அங்கேயே நின்று சாப்பிட்டேன். மணி என்ன தெரியுமா? 11. சாப்பிட்ட உடனே எல்லாரும் என்னையே பார்க்குறாங்க. எங்கே இருக்கிறவங்களும் என்னையே பார்க்குறாங்க. தட்டை வச்சுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கேன் போஸ்ட் ஆஃபீஸில் கடைன்னு. காலையிலேருந்து சாப்பிடல, இப்படியே வேற வேலைக்கு போகணும். அதனால் என்ன பண்ணேன், அங்கேயே உட்காந்து சாப்பிட்லாம். யார் பார்த்தா நான் கிடையாது, பார்க்கலாம் என்ன கிடையாது. நம்ம என்ன பண்ணுறோம், போயிட்டு கடையாக ஹோட்டலாக போய் சாப்பிட்றதோட இந்த மாதிரி சாப்பிட்டா நல்லது தானே, வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போய் அப்படி சொல்லிட்டு அங்கேயே உட்காந்து சாப்பிட்டோம். பாப்பா ஏதோ போய் பூவை பார்த்துட்டு போய் பெருக்கிறதுக்கு போகுது. வீடியோவே ரொம்ப நாளாக போடலைங்க. எனக்கும் மன உடைச்சலாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, போஸ்ட் ஆஃபீஸில் ரொம்ப நாள் டச்சு விட்டுருச்சுங்க எனக்கு. நான் காசு போட்டு அதே மாதிரி ஊர் சைடில் என்ன தெரியுமா, கிராமத்தில் நம்ம வந்துட்டு போடுறோம்ல, அதில் என்ட்ரிலாம் போட மாட்டாங்க. என்ட்ரி போடாமல் அப்படியே இது பண்ணி கொடுத்து அவங்க போடுறாங்களா இல்லையா அப்படின்றது தெரியாமையே போயிடுச்சு. காசே சரியாக ஏறவே இல்லை ஊரில் போட்டதெல்லாம். அதனால் இங்கே வந்துட்டு சென்னையில் இப்போ போடுறது அப்பப்போ கையோட என்ட்ரி பண்ணின்னு வந்தாச்சு. அங்கே போகிறதெல்லாம் கணக்கிலே வரலைங்க. சரியாக அமௌண்ட்டே ஏறவே இல்லை. பார்த்தா புக்கில் காசே இல்லைங்க. புக்கு வேறு கொஞ்ச நாள் அவங்கக்கிட்டேயே இருந்தது. நாங்கள் என்ன பண்ணுவோம், வீட்டுக்கிட்ட தானே, பக்கத்து தெரு தானே அப்படின்னு சொல்லிட்டு புக்கை எடுத்துகிட்டு போய் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு காசையும் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு வந்துடுவோம். திருப்பி அப்போ போடுறோமோ மறுபடியும் அப்போ எடுத்துகிட்டு போய் காசை கொடுப்போம். அவ்வளோதான். அந்த அம்மா சரியாகவே போடவே இல்லை, என்ட்ரியும் அங்கே பண்ண முடியாது. அந்தமாரி ஆயிடுச்சு. அதனால் காசே சரியாக, அதுவும் இல்லாமல் நானும் இடையில ஒரு நிறையவே பாப்பா எத்தனை வயசு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, எந்த வருஷம் போட்டேன்னு. நடுவில் ஒரு 5 வருஷம் கேப் விட்டேன் நான். இப்போ அந்த 5 வருஷத்துக்கு பைசாவும் இப்போ நான் சேர்த்து போடணும். எப்போ போட போகிறேன்னு தெரியல. போடணும். வெயிட்டாக ஒரு அமௌண்ட் எடுத்துகிட்டு போட்டுடணும். போட்டால் தான் நல்லது. ஏன்னா பின்னாடி படிப்பு செலவுக்கு இல்லை அவளுக்கு ஏதாவது மேரேஜ் அது இதுன்னு எதனா ஒரு செலவுனா அப்போ தான் அந்த அமௌண்ட்டை எடுக்க முடியும். அப்போ போய் யார் கையிலையும் நிற்க தேவையில்ல. இப்போ போட்டு வச்சுட்டா அதுக்கு தான். அதை எப்படியாவது சீட்டைக்கிட்ட போட்டுக்கிட்ட எடுத்துகிட்டு அமௌண்ட்டை கொஞ்சம் பல்காக கட்டணும். இன்னும் 4 வருஷத்துக்குள்ளே நான் அதை கட்டி முடிக்கணும். 4 வருஷம் தான் எனக்கு டைம். அதுக்குள்ளே அந்த அமௌண்ட்டெல்லாம் நான் கட்டி முடிச்சிடணும். அவளுக்கு எவ்வளோ நாள் நான் கேப் விட்டணும், அந்த அமௌண்ட்டை அப்படியே எடுத்துகிட்டு நான் கட்டணும். கட்டினா தான் அமௌண்ட்டு ஏறும், இல்லைன்னா ஏறவே ஏறாது. நீங்களும்
எல்லோரும் பார்க்குறவங்களாம் போஸ்ட் ஆஃபீஸில் முடிஞ்ச அளவுக்கு அமௌண்ட்டு போட்டுருங்க குழந்தைங்க பேரில். போட்டால் தான் நல்லது. முடிஞ்ச அளவுக்கு மாதம் ஒரு 100 ரூபாவது இல்லை ஒரு முடிஞ்சது ஒரு 500 ரூபாவது போட்டுவிட்டு வாங்க. இருக்கப்பட்டவங்க கரெக்டாக போட்டுருவாங்க, இல்லாதவங்களாம் கொஞ்சம் கஷ்டம். எனக்கு நடுவில் வந்து நிறைய பிரச்சனை நிறைய இதுன்றதுனால அதை நான் சரியாக கண்டுக்கல. அதை கண்டுக்காமல் விட்டேன் பார்த்தீங்களா, கொஞ்ச நாள் காசு போடாமல் விட்டல, அது அப்படியே இருந்ததுனால பெனால்ட்டி போட்டு தான் வாங்கினாங்க காசை. பெனால்ட்டி போட்டு ஃபஸ்ட்டு கட்டிட்டு இப்போ ரீஸ்டார்ட் பண்ண மாதிரி தான் அதை மறுபடியும் இப்போ கண்டினியூ பண்ணியிருக்கேன். கொஞ்ச நாளாக பண்ணி கட்டிக்கிட்டு வரேன். ஐயோ தலையெழுத்துன்னு நினச்சிட்டேன். முன்னாடியே கட்டியிருந்தோம்னா அமௌண்ட்டு நல்லா இன்ட்ரெஸ்ட் நிறைய, அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் போட்டு ஏறிக்கிட்டு போயிட்டே இருக்கு. இன்னும் கடன்னு ஃபாஸ்ட்டாக பேசுகிறேன்னு பார்க்குறீங்களா? ரோட்டில் வரல, ஒரு பதட்டமாக இருக்கிறது. என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு புரியல. நிறைய வந்து பேசணும், உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் நிறைய விஷயத்தை பற்றி. ஆனால் இப்போதைக்கு முடியல ரோட்டில் வர்றதுனால. வீடாக இருந்தால் பொறுமையாக எல்லா விஷயத்தை பற்றி சொல்லியிருப்பேன், பேசியிருப்பேன். இப்போ வெளியே ரோட்டுக்கு வருவோம், அதை பேச முடியல. என் தம்பி ஸ்கூலுக்கு வந்தாச்சு. என் தம்பிக்கு மணி 12 மணிக்கு ஸ்கூல் விடுவாங்க. அவனை இட்டுட்டு போகணும். எங்கள் பாப்பா என் தம்பி என் வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டு நான் வேலைக்கு போகணும். அப்பா மிஷின் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கிறதா இருக்குதுங்க. காலையில் 9 மணிக்கு வந்தோம். அவனை ஸ்கூலில் விட்டுட்டு, இன்றைக்கி ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸு, அவனை ஸ்கூலில் விட்டுட்டு நாங்கள் வந்து சரி போஸ்ட் ஆஃபீஸ் போயிட்டு வரலாம் அப்படி சொல்லிவிட்டு, ஏன்னா சாட்டர்டே தான் அவளுக்கு லீவு, அதனால் போய் அதுக்கு அமௌண்ட்டு வச்சு போட்டு வரலாம். நான் என்றைக்கு ஒன்றாலும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பேன். அவளுக்கு சாட்டர்டே சண்டே மட்டும்தான், போஸ்ட் ஆஃபீஸ் சண்டே கிடையாது, சாட்டர்டே மட்டும்தான் இருக்கும். அதனால தான் போய் வந்தாச்சு. எங்கள் தம்பி பேர்லேயும் போட்டேன், இவ பேர்லேயும் போட்டேன். ஆனால் அதிகமாகலாம் போட மாட்டேன், 500 ரூபா தான் இருக்கும். ஆளுக்கு 500 ரூபா தான் போடுவேன். இப்போ வந்துட்டு அவள் அமௌண்ட்டு ஒரு 1000 வாங்கிட்டு வந்தா. கொக்கோ மேட்ச்சில் கொடுத்தாங்க சர்டிஃபிகேட்டு, மெடல்லாம் கொடுத்தாங்க. மெடல்லாம் வீட்டில் வச்சுட்டு, சர்டிஃபிகேட்டில் வீட்டில் வச்சுட்டு, அந்த அமௌண்ட்டு மட்டும் 1000 எடுத்துகிட்டு வந்து போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு பேரில் போட்டேன். ஆமாம், இன்னும் 1/2 hour இருக்குது, வெயிட் பண்ண போகலாம். நேற்று என்ன தெரியுங்க ஆச்சு, ஸ்கூலுக்கு மணி 3:30 மணிக்கெலாம் வந்துட்டேன். என் பையனை இட்டு போகிறது வந்தால் பெரிய ஸ்கூல் பசங்க இருக்கானுங்க, +2 வரைக்கும் இருக்குங்க. 6th தனி, 6thலேருந்து +2 வரைக்கும் தனி, இப்போ 1st ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th வரைக்கும் தனி. இது சின்ன பசங்க. எல்லாருக்கும் வந்துட்டு பெரிய பசங்களுக்கு மணி 3:30 மணிக்கு விடுவாங்க, சின்ன பசங்களுக்கு வந்துட்டு மணி 4 மணிக்கு விடுவாங்க. இதில் என்ன ஆகிடுச்சு, என் பையன், நான் வந்து உட்காந்துட்டு தான் இருந்தேன், ஃபோனை பார்த்துக்கிட்டு உட்காந்துருந்தேன். என் பையன் விளையாடிட்டு இருந்தான். என் பொண்ணு வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு நாங்கள் இதே இடத்துல தான் உட்காந்துருந்தேன். உடனே என் பையன் என்ன பண்ணியிருக்கான், விளையாடி இருக்கான். என் பையன் யாருக்கிட்டேயும் அந்த அளவுக்கு இது பண்ண மாட்டான், சேட்டை பண்ணுவான். என்கிட்ட தான் சேட்டை பண்ணுவான், வீட்டில் வேறு யாருக்கிட்டேயும் அது இது பண்ண மாட்டான். விளையாடிக்கிட்டு குழந்தை சுற்றிட்டு இருந்தான் போல். சுற்றிட்டு இருக்கும்போது இந்த பெரிய பையன் பசங்க ஸ்கூல் விடுவாங்க இல்லையா, வெளியே வரும்போது அவனுக்கு மேலே சுற்றும்போது கைப்பட்டுருச்சு. கைப்பட்ட உடனே என் பையனை போட்டு கணத்துல பட்டுன்னு அடிச்சிட்டான். அடிச்சுட்டு அசிங்கமாக வர திட்டியிருக்கான். என் பையன் சொல்லலை, ஏன்னா என் பையன் அவன் விஷயத்தில் எதையுமே என்கிட்ட சொல்லவே மாட்டான், மறைப்பான். ஏன்னா நான் வந்துட்டு கேட்பேன், அவன் மேலே தப்பாக இருந்தால் அவனை திட்டுவேன், அவன் மேலே தப்பு இல்லைன்னா எனக்கு கோவம் வந்துடும். ஏன்னா அவன் யார் பேச்சுக்கும் அவ்வளோ போக மாட்டான், யாரையும் அடிக்க மாட்டான். என்கிட்ட தான் ரொம்ப சேட்டை பண்ணுவானே கண்டி வெளியே யாருக்கிட்டே வச்சுக்க மாட்டான். என்கிட்ட வந்து சொல்லவே இல்லை, தனியாக போய் நின்று அழுதுட்டு இருக்கான். பசங்களாம் பார்த்துட்டு இருக்கானுங்க, கூட இருந்த சின்ன சின்ன பசங்களாம் பார்த்துட்டானுங்க. என்கிட்ட வந்து ஆண்டி அந்த அண்ணாங்க அடிச்சிட்டாங்க, அசிங்கமாக வர திட்டினாங்க அப்படின்னு வந்து பையனை கூப்பிட்டு எங்கடா யாரா அப்படின்னு கேட்டால், ஒரு அண்ணா வெளியே போயிட்டாங்க. போயிட்டு தேடுறேன், ஆளவே காணும். ஒரு சில பசங்க எப்படி இருக்காங்க பார்த்தீங்களா, என் பையன் யாராவது அடித்தா கூட என்கிட்ட சொல்ல மாட்டாங்க, அடித்தாலும் சரி திட்டினாலும் சரி என்கிட்ட சொல்ல மாட்டான். ஏன்னா நான் வந்து கேட்பேன், அந்த நிமிஷமே கேட்பேன், இவன் மேலே தப்பாக இருந்தாலும் கேட்பேன், அந்த பசங்களாக இருந்தாலும் கேட்பான்ட்டு. என் பையன் சொல்லவே இல்லை. போயிட்டு தேடுறேன், ஆளவே காணும். அந்த பையன் போயிட்டான். அசிங்கமாக வர திட்டியிருக்கான். அவன் குழந்தை, சின்ன பையன், அவனுக்கு என்ன தெரியும், இவன் எப்படியும் +1 +2 தான் படிப்பான். இவனுக்கும் அவனுக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது. பசங்க பாருங்க எப்படிலாம் இருக்குன்னு.
அதுலேயும் ஒரு பையனை போய் ஒரு பையன் காமிச்சாங்க, என் பையன் கூட இருந்த பையன், அந்த அண்ணா தான் அடித்தாங்கன்ட்டு. இவங்க வந்து ரோட்டில் கொஞ்சம் தூரம் ஓடி போயிட்டு, இல்லை யாரா அது யாரா அடித்ததுன்னு கேட்குறேன். நான் இல்லை நீ இல்லைன்ட்டானுங்க. சரின்னு வந்துட்டேன். யாராக இருந்தாலும் சரி தான், மண்டி அன்னைக்கு நீங்கள் என்கிட்ட காமிங்க. என் பையனாக இருந்தாலும் சரி, மற்ற பையனாக இருந்தாலும் சரி, இன்னொரு பையன் இன்னொரு முறை கை வைக்கக்கூடாது மேலே அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வந்திருக்கேன். மண்டே போயிட்டு ஈவினிங் சீக்கிரமாக வந்துட்டு நான் கேட்பேன், போயிட்டு யாருன்னு மிஸ்ஸுக்கிட்டே சொல்லி வச்சுருக்கேன். அந்த பையன் யாருன்னு எனக்கு காட்டுறீங்க, நான் கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். கேட்டுட்டு தான் போகும். கேமரா எல்லாமே ரெக்கார்ட் ஆகிருக்கு, கேமரா எடுக்கலாம். எனக்கு பசங்க விஷயத்தில் பயங்கரமாக கோவம் வந்துடுங்க. என் விஷயத்தில் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன், பொறுத்துக்குவேன். பசங்க விஷயத்துலாம் எனக்கு பயங்கரமாக கோவம் வந்துடும். என் பசங்க மேலே தப்பாக இருந்தால் அடிச்சிடுவேன், திட்டிடுவேன். வெளியே அடிக்கலனாலும் திட்டினாலும் உள்ளே கூட்டுன்னு போய் திட்டுவேன், வீட்டில் அடிப்பேன். என் பசங்க மேலே தப்பு இல்லைன்னு தெரிஞ்சிடுச்சு, யாராக இருந்தாலும் விட மாட்டேன். எனக்கு கோவம் வந்துடும் பயங்கரமாக. நம்ம வாழ்கிறது பிள்ளைங்களுக்காக, பிள்ளைங்களுக்கு எதனா ஒன்றாலும் என்னால் தாங்கிக்க முடியாது. அதனால் எனக்கு ஃபஸ்ட்டு எது வந்தாலும் என் பிள்ளைங்க தான். நல்லா இருக்குல்ல, என் பாவை பறிச்சுட்டு வந்து நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு பார்க்குறவங்களாம் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் பைசா போடுங்க, பிள்ளைங்க பேரில் முடிஞ்ச அளவுக்கு போடுங்க. அதே மாதிரி பிள்ளைங்கள்லாம் பத்திரமா கவனமாக பார்த்துக்குங்க, சரிங்களா? கண்ணத்தில் அடிக்கலையா, கண்ணிலே அடிச்சிட்டான். கண்ணத்தில் தான் அடிச்சிட்டானா? கண்ணில் சொன்னேன், இப்படி பட்டுன்னு அடிச்சிட்டானாமா? இப்படி பட்டுன்னு அடித்த உடனே இவன் போய் தனியாக நின்றுட்டு அழுதுட்டு இருக்கான். அழுதுட்டு என்கிட்ட சொல்லலை, கண்ணுலேருந்து தண்ணிலாம் வந்து ஓரமாக நின்றுட்டு கூட இருந்த பசங்க வந்து சொன்னானுங்க இந்த மாதிரின்ட்டு. அப்புறம் போய் தேடுறேன், இவங்கிட்ட கேட்குறான், ஆமாம்மா விடுமான்றான் என்னைய. அதுக்கப்புறம் போயிட்டு தேடுறான், ஆளே காணோம் அவனை. அப்புறம் தான் மிஸ்ஸை பிடிச்சி கேட்டேன். சரி பாய், நான் நாளைக்கு வீடியோ போடுறேன், ஓகேங்களா? இன்னும் நிறைய பேசணும், பேசி